தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு செல்வ பெருந்தகைக்கு வாழ்த்து தெரிவித்து சேலம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை அமைத்து காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மாநில தலைவரை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை வாழ்த்தி வரவேற்கும் விதமாக சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ARP பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் சேலம் மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி, வர்த்தக பிரிவு மாநகர தலைவர் MD சுப்பிரமணியம், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மெடிக்கல் பிரபு, ஷானவாஸ், திருமுருகன், விவசாய பிரிவு சிவக்குமார், மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி, நிசார் அகமது, ராமன் நாகராஜ், நடராஜ் கந்தசாமி, மாநகர பொதுச் செயலாளர் சௌகத் அலி, ரஜினிகாந்த், இளைஞர் காங்கிரஸ் விஜயராஜ், அம்மாப்பேட்டை கோவிந்தன், ராஜ் பாலாஜி, அரவிந்த், சிறுபான்மை பிரிவு மாநகர துணைத் தலைவர் அலாவுதீன், SC/ST பிரிவு மாநகர தலைவர் நாகராஜ், RTI பிரிவு தாஜூன், டிவிஷன் தலைவர்கள் மேகநாதன், மாரியப்பன், மோகன், செல்வராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே சேலத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அம்பேத்கர் சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். சேலம் மேற்கு மாவட்ட SC/ST பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர காங்கிரஸ் நிர்வாகி அரிசிபாளையம் தீனா, விஜய், அன்பின் பாலா, மாரியப்பன், விஜயகாந்த், பாக்கியராஜ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பாலாஜி தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரு செல்வ பெருந்தகைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நாமக்கல் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சித்திக், நகர் தலைவர் மோகன், OBC பிரிவு மாநில துணைத் தலைவர் செந்தில், மகளிர் அணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்.